என்ன எல்லாரும் நம்புறாங்க, ஆனா என் மனைவி என்ன நம்புறா இல்ல. கம்பெனியினுடைய எல்லா அசட்டையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். நான் ஒரு ட்ரஸ்ட்வர்தி பர்சன். ஆனா என் மனைவிக்கு என் மீது நம்பிக்கை இல்லைன்றா நான் யாரு? நான் உலகத்தில் எல்லாருக்கும் நல்ல, நான் எல்லாரையும் நம்புறேன். ஆனா என் பிள்ளைகள் என்னால நம்ப முடியாது. என் ஆபீஸ் இருக்கிற எத்தனையோ நண்பர்களுக்கு என் இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்திருக்கிறேன், என் பேங்க் பின் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறேன், என் அக்கௌண்ட்ஸ் பேங்க் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறேன். ஆனா அதை என் 20 வயசு மகனுக்கு எனக்கு கொடுக்க இயலாது. எந்த ஒரு வாப்பா நினைத்தால் அது மகண்ட மிஸ்டேக் அல்ல, நீங்க வளர்த்ததில் உள்ள மிஸ்டேக். அது நீங்க வளர்த்துறதில் உள்ள மிஸ்டேக். அது மிக அன்பாக சொல்லுகிறேன். குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. ஃபேமிலி லைஃப் பத்தி, குடும்ப வாழ்க்கையை பத்தி, பிரெக்னன்சியை பத்தி குர்ஆன் பேசுகிறது. பெண்களுக்கு போய் சொல்லுங்கள், பெண்களுக்கு சொல்லுங்கள். பிரெக்னன்ஸாக இருக்கு ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு தாய் பிரெக்னன்ட் ஆக இருக்கக்குள்ள அவ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? குர்ஆன் சும்மா சொல்ல இதெல்லாம். குர்ஆன் சும்மா கதைக்க இல்ல. குர்ஆன் சொல்லுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிராண்ட் மதர் உம்மம்மா பிரெக்னன்ட் ஆக இருக்கிறா. அவ வயிற்றில் ஒரு குழந்தைய சுமந்து இருக்கிறா. அவட நேர்ச்சி, அவட விஷன் என்ன? என்ன விஷன்? எதுக்கு இந்த புள்ளைய சுமக்கிறேன்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? அவட நோக்கம் என்ன? வெறுமனே ஜஸ்ட் ஒரு புள்ள பெற்றிருக்கவா? எனக்கு ஒரு புள்ள தேவையா? அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு பெரியார்களே, இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதே போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரெக்னன்சியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு புள்ள இருக்கல்ல, எப்படி புள்ளைய கேட்டாங்க? எப்படி துஆ கேட்டாங்க புள்ளக்கு? ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு புள்ள இல்லையா? அல்லாஹ்ட்ட கேளுங்கோ. தள்ளாடக்கூடிய வயதிலும் முதுமை பருவத்திலும் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தரலாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஆச்சரியமானது. ஒரு கட்டத்தில் சொல்லுது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு புள்ளைய பெற்றெடுத்தாங்க, கணவனுடைய உதவி இல்லாம. அல்லாஹ் ஒரு புள்ளைய கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த உம்மா, அந்த மரியம், அந்த சுத்தமான அந்த கன்னித்தாய் எடுத்துக்கொண்டு வாரா. அவருக்கு என்ன தெரியுமா ஒரு இப்ப இந்த புள்ளை எப்படி எடுத்துக்கொண்டு சபைக்கு போறது? ஊருக்கு போனா மக்கள் என்ன சொல்லுவாங்க? சபைக்கு போனா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு உங்களுக்கு லைஃப் மீது பாடமாக இருக்கட்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புள்ளைய தூக்கி கொண்டு போறாங்க ஊருக்கு. அந்த ஊர் மக்கள் யாரும் மரியத்து கேசல்ல. மரியமே, நீ ஜினா செய்து விட்டாய், நீ அடல்ட்ரி பாவம் செய்து விட்டாய், இந்த குழந்தை ஹராத்துல பிறந்த குழந்தை என்று சொல்லி யாரும் மரியத்தை ஏச இல்ல. மாறாக என்ன தெரியுமா சொன்னாங்க? மரியத்தை பார்த்து, மரியமே, உண்ட வாப்பாட்ட இந்த பழக்கம் இருக்க இல்லையே, உண்ட உம்மா ஒரு விபச்சாரியாக இருக்க இல்லையே, இந்த பழக்கம் எனக்கு எங்களை வந்துச்சு. நண்பர்களே, குழந்தைகள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் தான் காரணம். குர்ஆன் சொல்லுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளை எடுத்துக்கொண்டு போறாங்க. மரியத்தை பார்த்து யாரும் திட்ட இல்ல. சொன்னாங்க, உண்ட வாப்பாட்டு இந்த பழக்கம் இருக்க இல்லையே, உண்ட உம்மாட்டு இந்த பழக்கம் இருக்க இல்லையே, இது உனக்கு எங்களை வந்துச்சு. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, பிளீஸ், இந்த குழந்தைகள் எனக்கு என்ன மார்க்ஸ் தருவாங்க? எந்த மனைவி எனக்கு எத்தனை மார்க்ஸ் தருவா? எந்த புள்ள எனக்கு நம்பேனுமா? எந்த வாப்பா எனக்கு எத்தனை மார்க்ஸ் தருவாங்க? நான் ஒரு மகன், நான் ஒரு மகன், எந்த வாப்பா எனக்கு எந்த மார்க்ஸ் கொடுப்பாரு? அன்புக்குரிய நண்பர்களே, ரமலான வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
நான் மிக அன்பாக சொல்லுகிறேன், எப்ப சரி ஒரு நாளைக்கு லைஃப்ல ஏண்ட பேரண்ட்ஸ், நான் என்ன சொல்லுகிறேன், ஏண்ட பேரண்ட்ஸ் அவங்களோட தலையில கைய வச்சு அல்லாஹ் நான் யாருக்கு செஞ்ச துரோகமோ தெரியாது, என்ன அல்லாஹ் இந்த பிள்ளைகளை கொண்டு ஏன் இப்படி என்ன சோதிக்கிறான் என்று சொல்லி அவங்க நினைச்சா இந்த லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். நான் யாருக்கு செஞ்ச துரோகமோ தெரியாது, இந்த பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் ஏன் என்ன சோதிக்கிறான், இந்த நிலைக்கு என்ற வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. ஃபேமிலி லைஃப் இது ஒரு ஹுத்பாவுல பேசி முடிக்கிறதல்ல, குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தலையங்கம், குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தலையங்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மைக்ரேஷன், ஈராக்ல இருந்து போறாங்க, மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ருக்கு போற வழியில அந்த நாட்டினுடைய அரசன், புகாரி ரிவாயத் செய்றாங்க, அந்த நாட்டினுடைய அரசன் இந்த சாராவை எடுத்து விட்டான். அவன் கஸ்டடியில் எடுத்து பாவத்தின் பக்கமாக நாடுகின்றான், பாவத்தின் பக்கமாக அணைக்கின்றான், பாவத்துக்கு சம்மதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றான். யாரிடத்துல? ஹஜ்ரத் சாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய யாரு மனைவி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பம்மா, கிராண்ட் மதர், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இன்னும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கவே இல்லை. அந்த புள்ளைக்கு, அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இதுவரையில இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தாய் ஒரு அரசனுக்கு முன்னால. அன்புக்குரிய நண்பர்களே, பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம். அந்த அரசன் பாவத்தின் பக்கமாக அழைக்கின்றான், கதவுகள் மூடப்பட்டு விட்டது. இமாம் புகாரி சொல்றாங்க, அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா, அவன் ஒன்றும் செய்யல. இதுக்குத்தான் சொல்றது துஆ ஒரு வெப்பன், துஆ ஒரு ஆயுதம், துஆவை கொண்டு எதையும் எடுக்கலாம். அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல கையேந்தி சொன்னா, அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக் வ பிரசூலிக் வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. சொல்லிக் கொண்டே போனா அவ சொன்னா, யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னை நபியை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நாளும் நீ எனக்கு தந்த என்னுடைய வேர்ஜினிட்டி, என்னுடைய கட்டை நான் பாதுகாத்து வந்தேன். என்னுடைய கணவனுக்கு தவிர இதனை நான் யாருக்கும் ஆகமாக்கி கொடுக்கவில்லை. நீ தந்த அமானிதத்தை இதற்கு பிறகு என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, இதை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி அந்த பெண் உள்ளத்தால் துஆ செய்கிறாள். இமாம் புகாரி சொல்றாங்க, அந்த அரசனுடைய 2 கையும் அப்படியே சூகையாகிவிட்டது. இதுதான் ஒரு பெண்ணுடைய ஹிஸ்டரி. அந்த பெண்ணுக்கு பிறந்த யூசுப் தான், அந்த பெண்ணுடைய பரம்பரையில் வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அன்றைக்கு வாப்பம்மா ஓடினா அதே போல இன்றைக்கு அவர் ஓடுகிறாரு. நாங்க ஓடினால் எங்களோட பிள்ளைகள் ஓடுவார்கள், நாங்க செய்து காட்டினால் எங்களோட பரம்பரையில் உள்ளவர்கள் செய்வார்கள், நாங்க முன்மாதிரியாக வாழ்ந்தால் அவர்கள் வாழுவார்கள். இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு முறை நாடினான், அவன் 2 கையும் அப்படியே சூகையாகிவிட்டது. அதற்கு பிறகு மீண்டும் நாடினான், பருவ சூகையாகிவிட்டது. ஒரு நீண்ட சம்பவம். அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வீக், இந்த 10 days, இந்த பெருநாளை வரைக்கும் உள்ள நாட்களை குடும்பத்தோடு எப்படி நல்லவர்களாக, நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு வாப்பவாக, நல்ல ஒரு நல்ல ஒரு அப்பாவாக நான் எப்படி வாழ வேண்டும், எனக்கு எப்படி அவருடைய மனதுகளை வின் பண்ணிக் கொள்ள முடியும், எப்படி நாம் அவர்களுடைய கலைக்க வேண்டும், கம்யூனிகேஷன் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாருமாக சேர்ந்து இஃப்தார் செய்வோமே. உலகத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு இஃப்தார் செய்தோம், குடும்பத்தை காணும், பிள்ளைகளை காணும். குழந்தைகளை வைத்துக் கொண்டு வாப்பா அவருக்கு தெரிந்த லாங்குவேஜ்ல அல்லாஹ்விடத்துல கையேந்தட்டுமே. எங்களோட கண்களால் கொட்டக்கூடிய கண்ணீரையும் எங்களோட குழந்தைகள் பார்க்கட்டுமே. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக, செய்வானாக. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கு டீச் பண்ண வேண்டாம், குழந்தைகளுக்கு let them to learn. அவர்கள் எங்களை பார்த்து படித்துக் கொள்ளட்டும். துஆ செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டாம், துஆ செய்து காட்டுவோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக.